கடவுளை வணங்க வேத மந்திரங்கள் தேவையில்லை. மனதார செய்யும் பூஜையே உண்மையான ஆன்மீகமாகும். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. திருமூலர் திருமந்திரம். இந்த மந்திரம் வேதத்திற்கு சமமானதாகும். எளிமையான ஆனால் வலிமையான பதப்பிரயோகம். இதில் உபதேசிக்கப்பட்ட தர்மங்களை யாரும் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் எப்போதும் செய்யலாம். பகவான் பக்தியை தான் பார்க்கிறார். பக்தன் என்ன கொண்டு வந்திருக்கிறான் என்று பார்ப்பதில்லை. சில பச்சிலைகளை போட்டால் பரமேஸ்வரன் திருப்தி அடைந்து விடுகிறார். இதை யாரும் செய்யலாம். ஒரு பிடி புல்லை கோமாதாவான பசுவுக்கு ஊட்டலாம். இதில் 33 தேவதைகளும் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். இதையும் யாரும் எளிதில் செய்யலாம். தான் சாப்பிடும் ஆகாரத்தில் ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு கைப்பிடி அடுத்தவனுக்கு வழங்கலாம். இதுவும் யாரும் செய்யக்கூடிய எளிமையானதே. இவைகளில் எதையும் செய்ய முடியவில்லையா? பரவாயில்லை. அடுத்தவனோடு பேசும்போது கடுப்படிக்காதே. இதமாக பேசு, பதமாக பேசு. இல்லை என்று சொன்னாலும் அதையும் இனிமையாக சொல். இதையாவது செய்யலாமே. நாம் மூச்சடக்க வேண்டாம், பேச்சடக்க வேண்டாம். நம்மை கடை தேற்றக்கூடிய எளிமையான அறங்கள். இவைகளில் எந்த ஒன்றையாவது செய்து பார்க்கலாமே. ஒரு கைப்புல், ஒரு கைப்பொறி அன்போடு படைத்தால் விநாயகர் வசப்பட்டு விடுவார். சில துளசி இலைகளில் மகாவிஷ்ணு வசப்பட்டு விடுவார். சில துளி கங்கா தீர்த்தம் பரமேஸ்வரன் உச்சி குளிர்ந்து விடுகிறார். சின்ன சின்ன அகல் விளக்குகளில் மகாலட்சுமி பிரசன்னமாகி விடுகிறாள். இப்படி அன்போடு செய்யப்படும் பக்தியால் இறைவனை அடையலாம். ஆன்மீகம் என்றால் அன்புதான்.